ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் என்கே தமிழன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ போடலான்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் வீடியோ போட்டு ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சா. ஸோ இன்றைக்கி வீடியோ போடலான்னு வந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எங்கே போகிறோம் எனக்கும் தெரில, அவங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங் எங்கே போகிறோன்ட்டு தான் போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே போகிறது, பீச்சு தான் இருக்குது. எங்கே போனாலும் அப்படியே பீச் பக்கமாக போயிட்டு வரேன். அப்படி தான் சும்மா ஒரு ரைடு. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா எனக்கு கரெக்டாக டைம் கிடைக்கல. ப்ளஸ் கொஞ்ச நாள் கேமராவும் எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டார்க்கு காலையில் எழுந்தோன்னா இன்னைக்கு வீடியோ போடலான்னு தோணுச்சு. ஸோ கிளம்பிட்டேன். இன்றைக்கி காலையில் கேமராலாம் கொடுத்து அப்படி கிளம்பிட்டேன். 8 மணி தான் ஆகுது. கடைசியில் வழக்கம் போல தான் எங்கே போவே தெரியாமல் சுற்றி பார்த்தாலும் நம்ம எப்படி டீ தான் கொடுக்க போகிறோம். சரி, பீச் ஓரத்தில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு அண்ணா ஊர் இங்கே திருவான்மையூரில் இருக்குது. அவன் கூட்டிகிட்டு அப்படியே டீ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானே மைண்டாக பிளானை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். என்ன ஒன்றே தெரில, நான் பீச் கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் எடுத்து வந்துட்டேன். ஆமாம் சார், இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் நல்லா வந்திருக்கும் போல். இப்போ பார்த்தா டைமு 8:30 தான். கொஞ்சம் ஏழு இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது பீச். நான் சொன்ன அண்ணா வீட்டு வரைக்குமே இதே மாதிரி பீச் ஓட்டியே போகலாம், நல்லாயிருக்கும். சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் வெஹிக்கிள் மூவிங்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. டிராஃபிக் தான் நல்லது. மோஸ்ட் இன்றைக்கி மேக்ஸிமம் ஐடிலாம் சாட்டர்டே சண்டே சொல்லி விட்டுருவாங்க இல்லை. ஸோ டிராஃபிக்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். மொத்தம் ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜுக்கெலாம் லீவ் இல்லை போல். நார்மலாக எப்பவும் போல் டிராஃபிக் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் வரும்போது டிசிஆர்லாம் வீடியோ நான் ஆன் பண்ணல. ப்ளஸ் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தேன். அதனால தான் வீடியோ ஆன் பண்ணல. இங்கேயே அப்படியே மீன்லாம் உடனே போட்டில் இருக்குது. இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறாங்க மீன்லாம். இது எந்த ஏரியானா பாலவட்டம் பீச். இப்போலாம் வலையில் இறங்கி பிரிக்கிறாங்க போல. அதான் க்ரௌடாக இருக்குது. ஸ்மெல்லு ரொம்ப ஓவர் அடிக்குது. டிசீஸ் நல்லா நண்டெல்லாம் உயிரோடு இருக்குது. வெட்டி டேபிளில் பிடிச்சி வச்சுருக்காங்க. அது நடந்துகிட்டே இருக்குது. அவங்க ஆல்ரெடி வந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மார்னிங் டைம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரப்பெல்லாம் நைட் வருவேன், ரோஸியாக தான் இருப்பேன். இதுதான் திருவான்மியூர் பீச். நிறைய டைம் வந்துட்டேன். இருந்தாலும் வீடியோவில் சொல்லலாம் சொல்லிட்டு நைட் ஆனால் கல்பாருனா இங்கே தான் வருவோம். நானும் உட்காந்துக்குவோம். அப்புறம் இங்கே ஏதாவது பக்கத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். நல்லாயிருக்கும் நைட் டைம் வரது. நைட் வந்தாலும் பேர் இருக்கும். இந்த பக்கம் லெஃப்டில் ஒரு ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்கும். அங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே ஏதாவது வாங்கிட்டு நேராக போய் இங்கே ஒரு எஜ்ஜில் உட்காந்துட்டு விஷயம் இல்லை, நான் ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். ஏதாவது பேசிட்டு சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அங்கே இப்போ இங்கேருந்து நான் சொன்ன ஃபுட் கோர்ட் இருக்கும். நைட் டைம் நல்லா க்ரௌடாக இருக்கும். ஏதாவது சாப்பிட்டுட்டு நாங்கள் எதாவது ஃபன் பண்ணிட்டு இருப்போமோ அப்போ கிளம்பிடுவோம். இங்கேருந்து ரூம் ஒரு 1/2 hour தான் ஆகும். ஸோ அதனால்
போர் அடிச்சது கடுப்பாக இருந்துச்சுன்னா நான் பார்த்து வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவேன். எப்போவுமே நைட் டைம்னாலும் சரி, இப்போ சரி, நைட்டு ஒரு டைமுக்கு மேலே உள்ளே விடமாட்டாங்க. இருந்தாலும் இந்த வழியாக வரலாம். ஆனால் வந்து பீச்சில் உட்கார தான் முடியாது. அது பொறுத்த வந்தாங்க நாய் வந்தால் மட்டும் வண்டி ஸ்லோ பண்ணி ஓட்டுங்க. நிறைய இடத்துல அது நிறையா பிரச்சனை பண்ணுங்க. உள்ளே வருதுங்க. நம்ம மெதுவாக போனாலும் உள்ளே வருதுங்க. ஓகே, நான் அண்ணா வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். கால் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு. நான் கால் பண்ணி பேசிட்டு கூப்பிட்றேன். இப்போ வந்து வீட்டுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நேராக பக்கத்தில் தான் டீ கடை. போய் ஒரு டீ கொடுத்து நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து வீட்டு பக்கத்துலேயே தான் டீ கடை இருக்கா. இப்போ அதனால் நம்ம ஹெல்மெட் போடாமல் வந்துட்டோம். நம்ம ஹெல்மெட் போட்டு தவிர்த்து ஓகே மவுஞ்சிட்டு தப்பு கடைக்கு வந்தாச்சு வச்சியே போடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து டீயை குடித்தோம். டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம் நேரம். ஓகே, கிளம்பிட்டாங்க. ரூம் போயிட்டு அப்படியே வீடியோலாம் எடிட் பண்ண வேண்டியதான். சாட்டர்டே நாங்கள் வந்து ஈஸியாக வந்து சிக்னல் பைக்கில் மாதிரி சிக்னல் போட்டாமல் விடணும். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா பைக்கில் வந்து செயின் வந்து லூஸ் ஆகிருந்துச்சு. கரெக்டாக வந்து வண்டி பிக்கப் எடுக்கல. சரி, அதான் வரப்போ ஒரு மெக்கானிக் கடை இருந்துச்சு, அதான் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கடையில் இருக்கேன். ஓகே, வண்டி வந்து செயின் டைட் பண்ணியாச்சு. ரீசெண்டாக நான் வந்து போன வீட்டில் வந்து நான் வந்து செயின் ஸ்பாக்கிருந்தேன், மாற்றிருந்தேன். ஸோ அது வந்து புது செயின் வந்து ஷிஃப்ட் ஆகிறப்போ லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. அது பார்த்தா சரியாக திக்கே கொடுக்கவே இல்லை. இதுவெல்லாம் ஒரு கடை இருந்துச்சு, ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கடையில் மாத்திரம். இப்போ கொஞ்சம் ஓகே, வண்டி பார்த்தா தான் ஆனால் நான் பைத்தியக்கார மாதிரி ஏதோ ஈஸியாக போயிட்டுருக்கேன். அவ்வளோ லாகாக போகிறான் பார்க்குறீங்க. இப்போதைக்கு வந்து என்னால் என்ன ஒரு எப்படி சொல்ல கண்டென்ட் வந்து கரெக்டாக நான் இன்னும் சிஸ்டம் நான் சுற்றிட்டு இருக்கேன். லாக் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்பார்க் இருக்குது. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ அதான் வந்து ப்ளே பண்ணேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஏதாவது எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி விளாக் போடலாம். அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகேண்ணா, கண்டிப்பாக வந்து அடுத்தலாம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். லோக்கல்லே சுற்றாமல் எங்கேயாவது ட்ராவல் பண்ணலாம். ஓகே, இந்த எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நான் போய் எடிட் பண்ணிட்டு கிளியராக போஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க.